நடிகை சௌகார் ஜானகி அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க மூச்சு திணறல் காரணமாக ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 4 டேஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை முதற்கொண்டு அந்த சிகிச்சை பலனின்றி தான் இந்த இறப்பு அப்படிங்கிறது நேர்ந்திருக்கு. இந்த இறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு 99 வயதில் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு திடீர்னு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு பெண்மணி ரொம்பவும் உடைச்சி சொல்லியிருக்காங்க. அதை தான் நாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சௌகார் ஜானகி அம்மா தன்னுடைய கடைசி ஆசையாக செய்த விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சௌகுமார் ஜானகி அம்மாவோட அந்த இறப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய மகள் மற்றும் மகன்கள் மத்தியிலையும் முக்கியமாக பேர குழந்தைகள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தவங்க திடீர்னு மூச்சு திணறல் காரணமாக காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த திரையுலக பயணத்தில் அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஜென்ரேஷன் வரைக்குமே தன்னுடைய படங்களை இந்த ஸ்டார்ஸ் கூட நடித்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சந்தானம் சார் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள மாதிரி ஒரு பொறுமைசாலியை யாராலையுமே பார்க்க முடியாது. வயது முதிர்ந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்பவும் அரிது. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த வயசில் கூட ரொம்பவும் அந்த கரெக்ட் டைமிங் மெயின்டைன் பண்ணுறது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக வர்றது, அந்த டிசிப்ளின் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இந்த வயசுலேயும் ஒரு பர்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட இறப்பு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த மூச்சு திணறலுக்கு காரணமாக என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு பெண்மணி வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட அந்த ஒரு விஷயம் தான் காரணமாக இருந்திருக்கு. அதாவது கடைசியாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டியில் அவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பார்ட்டியில் கலந்துக்கும் போதே அவங்க ஒரு மாதிரி ட்ரௌசியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி நடக்கவே அவங்களுக்கு ரொம்பவுமே உடல்நலம் சோர்ந்து முடியாமல் போயிருக்கு. அதை தொடர்ந்து தான் எமர்ஜென்சியாக போய் காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டியில் அவங்க ட்ரௌசினஸ் காரணமாக கொஞ்சம் நேரத்துக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பயந்து உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோடனே அவங்களுக்கு தோணின முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனது சொத்து தொடர்பான மொத்த விஷயங்களையும் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான். அதற்காக தன்னுடைய வக்கீலை வர சொல்லி அவங்க பண்ணின முதல் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொத்துக்களில் பாதி தன்னுடைய 2 மகள்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் மகன் வழி பேரன்களுக்கும் எழுதி வச்சுட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு பங்கு, அதாவது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தொகையை, அதாவது அவங்களுடைய காலத்தில், அதாவது 17, 18 பீரியடில் இருந்த நிறைய கோ ஆக்டர்ஸுக்கு இன்றைக்கி வாய்ப்பில்லாத ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு தேவையான ஒரு விஷயங்களுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவும் அவங்களுடைய அந்த தேவைக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக்க சொல்லியும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தொகையை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர்கிட்ட அவங்க வச்சிருக்கிற மிகப்பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நிறைய கோ ஆக்டர்ஸ் என் கூட நடித்தவங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாத அவங்களுடைய ஃபேமிலி ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நடிப்பு தொழிலை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. ரொம்ப காலமாக நடிச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. உங்களால் முடிஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் சார்கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்களாம். இதுதான் அவங்களுடைய கடைசி ஆசையாகவும் சொல்லப்படுது.